வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வரிகளை உயர்த்தி அரசு வருவாயை அதிகரிப்பது பெரிய சாதனை அல்ல. ஐக்கிய மக்கள் சக்தி கடும் விமர்சனம். மாகாண சபை தேர்தல் தொடர்பாக தீர்மானம் எடுக்க பிரதமர் தலைமையில் குழு ஒன்றை அமைக்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தை தயாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையினை பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு வருமாறு சர்வஜன நீதி அமைப்பு வலியுறுத்தல். நுகைகுடையில் நடைபெறவுள்ள எதிர்ப்பு பேரணி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நினைவூட்ட அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பது நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். வரிகளை உயர்த்தி அரச வருவாயை அதிகரிப்பது பெரிய சாதனை அல்ல என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரைக்கார் கூறுகையில், மக்கள் தொடர்ந்தும் வரிச்சுமைகளை ஏற்றி வைத்து ரத்த காட்டேரி ரத்தம் உறிஞ்சுவது போல அரச வருமானத்தை உயர்த்துவது எந்த விதத்திலும் சிறப்பு முயற்சியாக கருதப்பட முடியாது. மின்சார கட்டணங்கள், நீர் கட்டணங்கள் மற்றும் பல்வேறு வரிகளை அதிகரிப்பதன் மூலம் வருமானம் சேர்ப்பதற்கு பொருளாதார நிபுணர்களின் ஆலோசனைகள் தேவையில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் 4,990 பில்லியன் ரூபாய் வருவாயை 5,100 பில்லியன் ரூபாவாக அதிகரிப்பதாக கூறுவது முழுமையாகவே மக்கள் மீது கூடுதல் வரிச்சுமையை திணிப்பதன் விளைவு என்று அவர் தெரிவித்திருந்தார். இவ்வாறு வரி வருமானத்தை உயர்த்துவது சரியான வழிமுறை அல்ல என்றும், அதற்கு பதிலாக அரசு செலவுகளை குறித்து வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய நிர்வாகத்தை வீட்டின் செலவுகளை திட்டமிடும் ஒரு தாயும் செய்யக்கூடியது என்ற வகையில் அரசின் நடவடிக்கைகளை எஸ்.எம். மரைக்கார் கடுமையாக விமர்சித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பாக தீர்மானம் எடுக்க பிரதமர் தலைமையில் குழு ஒன்றை அமைக்குமாறு சபாநாயகரிடம் ஐக்கிய மக்கள் சக்தி கோரியுள்ளது. வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பின் விவாதத்தின் போது எதிரணியின் பிரதம கொறடா கயந்த கருணாதிலக்கு இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். வரவு செலவு திட்டத்தில் மாகாண சபை தேர்தலுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் முறைமை குறித்து தீர்மானம் எடுப்பது நாடாளுமன்றத்தின் பொறுப்பு என்று ஜனாதிபதி அறிவித்திருந்தார். இதனை முன்னிட்டு எதிரணிகள் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளனர். ஒரு வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்ற தேசிய மக்கள் சக்தியின் உறுதி இன்னமும் நிறைவேறாத நிலையில் இருப்பதாகவும், தேர்தல் முறைமைக்கான சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று ஜனாதிபதி நாடாளுமன்றத்திடம் கோரியுள்ளதையும் கயந்த கருணாதிலக்கு நினைவூட்டியிருந்தார். பிரதமர் தலைமையிலே குழு ஒன்றை உடனடியாக நியமிக்க வேண்டும், தேவையெனில் பழைய முறைமையிலேயே தேர்தல் நடத்தி மக்களுக்கு ஜனநாயக உரிமையை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற செயலமர்வின் போது பொருத்தமற்ற மற்றும் அநாகரிகமான சொற்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன எச்சரித்துள்ளார். இன்றைய சபை நடவடிக்கைகள் தொடங்கியவுடன் வெளியிடப்பட்ட சபாநாயகரின் அறிவிப்பில் சில உறுப்பினர்கள் தொடர்ந்தும் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தாம் கவனித்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இத்தகைய வார்த்தை பயன்பாடு நாடாளுமன்றத்தின் கௌரவத்தை குலைப்பதோடு மட்டுமல்லாமல் கேட்கும் அனைவருக்கும் வேதனை அளிக்கும் ஒன்றாகும் என்றும் சபாநாயகர் வலியுறுத்தினார். சில உறுப்பினர்கள் மீது தனிப்பட்ட விமர்சனங்கள் அல்லது அவர்களை இலக்க வைத்து இந்த வகையான சொற்களை பயன்படுத்துவது இனி சபையில் அனுமதிக்கப்படாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டின் உயர்ந்த சட்டமன்றமான நாடாளுமன்றத்தின் ஒழுக்கத்தையும் மரியாதையையும் காக்க அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சபாநாயகர் அழைப்பு விடுத்துள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்ட மூலத்தை தயாரிக்க நியமிக்கப்பட்ட குழு தனது அறிக்கைகளையும் வரைவு சட்ட மூலத்தையும் நீதி அமைச்சரிடம் சமர்ப்பித்துள்ள நிலையில் அவற்றை உடனடியாக பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு வருமாறு அரசாங்கத்தையும் குறிப்பாக நீதி அமைச்சரையும் கேட்டுக்கொள்வதாக சர்வஜன நீதி அமைப்பு தெரிவித்துள்ளது. குறித்த அமைப்பால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள செய்தி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குவதற்கான புதிய சட்ட மூலத்தை தயார் செய்ய நியமிக்கப்பட்ட குழு தனது பணிகளை முடித்து அறிக்கைகளையும் வரைவு சட்ட மூலத்தையும் நீதி அமைச்சரிடம் கையளித்துள்ளது என்பது ஊடக செய்திகள் மூலம் தெரிய வந்துள்ளது. 1979ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மனித உரிமைகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவும் பல ஆண்டுகளாகவே ரத்து செய்யப்பட வேண்டிய கொடூரமான சட்டமாகவும் சர்வதேசத்தில் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை சர்வஜன நீதி நீண்ட காலமாக முன்வைத்து வருகின்றது. அதேபோல் என்பிபி தேர்தல் நடவடிக்கைகளின் போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முழுமையாக நீக்குவதாக உறுதியளித்தது. எனவே புதிய வரைவு சட்டம் மூலம் இந்த வாக்குறுதியை தெளிவாக பிரதிபலிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அந்த அறிக்கைகளையும் வரைவு சட்ட மூலத்தையும் தாமதமின்றி பொதுமக்களுக்கு வெளிப்படையாக வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 400 ரூபாய் சம்பள உயர்வை வழங்கும் தீர்மானம் மகிழ்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மேலும் பயன்படுத்தப்படாத தோட்ட காணிகளை சமூகத்திற்கு வழங்கி அவர்களை சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக மாற்றும் தேசிய திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பாராளுமன்றத்தில் விசேட கருத்து தெரிவிக்க வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் வைத்து அவர் இந்த அறிக்கையினை வெளியிட்டுள்ளார். அவர் குறிப்பிடுகையில், தற்போது 1350 ரூபாய் சம்பளத்துடன் 400 ரூபாவை உயர்த்தி இந்த வரவு செலவு திட்டம் முன்மொழிந்துள்ளது. இதில் 200 ரூபாய் தோட்ட நிறுவனங்களும் 200 ரூபாய் அரசாங்கமும் வழங்க உள்ளது. பெரும் தோட்ட சமூகத்தின் கடினமான வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டால் இந்த உயர்வு வரவேற்கத்தக்கது.
ஆனால் மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும். கோவிட் காலத்தில் ஐக்கிய ராஜ்யம் இதேபோல் தொழிலாளர்களுக்கு நிதி வழங்கியிருந்தது. பயிரிடப்படாத காணிகளை தோட்ட சமூகத்தினருக்கும் இளைஞர்களுக்கும் வழங்கினால் தேயிலை உற்பத்தி அதிகரித்து பொருளாதாரம் பலப்படும் என்றார். தோட்ட நிறுவனங்கள் 60 தொடக்கம் 70% காணிகளை வைத்திருந்தாலும் தேயிலை உற்பத்தியில் 30%க்கும் குறைவாக பங்களிக்கின்றன. 30% காணி உரிமை கொண்ட சிறு உற்பத்தியாளர்களே 60% தொடக்கம் 70% உற்பத்தியை வழங்குகின்றனர். அதனால் சம்பள உயர்வுக்கு எதிர்ப்பு இல்லை எனவும் காணி உரிமை வழங்குவதே உண்மையான முன்னேற்றம் என்றும் அவர் கூறினார். தமக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்ற வாய்ப்பு மறுக்கப்பட்டதை ஜனநாயகத்தை தகர்க்கும் செயலாக சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி நுகேகுடியில் நடைபெறவுள்ள அரசாங்க எதிர்ப்பு பேரணி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நினைவூட்ட அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதை நோக்கமாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். இந்த பேரணியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, பிவித்துரு ஹெல உரிமை உள்ளிட்ட பல கட்சிகள் இணைவதற்கு சம்மதித்துள்ளதாகவும் அவர் கூறினார். மற்ற அரசியல் கட்சிகளின் பங்கேற்பு அவர்களின் உள் பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்த பின்னர் தீர்மானிக்கப்படும் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார். இதற்கான ஆரம்ப கால கலந்துரையாடல்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கட்சி தலைமையகத்திலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிளவர் வீதியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியுடனும் நடத்தப்பட்டுள்ளது. பல எதிர்க்கட்சி தலைவர்கள் ஏற்கனவே இணைந்துள்ள நிலையில் மேலும் பல கட்சிகள் பேரணியில் சேர ஒப்புதல் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்பட்டது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வலியுறுத்தும் இந்த பேரணியில் அரசாங்க கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் இணைவார்கள் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பு இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது. இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது. இதனை கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்தினார். 2ஆம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பில் கட்சி கலந்து கொள்ளாமல் இருப்பது என்று அவர் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நவம்பர் 7ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று நிறைவடைந்து மாலை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. இதேவேளை வரவு செலவு திட்டம் மீதான 2ஆம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பில் இருந்து இலங்கை தமிழரசு கட்சி விலகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். தமிழ் சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எங்களுடன் கலந்தாலோசிக்க ஒப்புக்கொண்டதால் வாக்களிப்பில் இருந்து விலக முடிவு செய்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் 21ஆம் தேதி நுகேகுடையில் நடைபெற உள்ள பேரணி அரசை கவிழ்க்கும் நோக்கமுடைய போராட்டம் அல்ல என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். எதிரணி திட்டமிட்டுள்ள இந்த பேரணி குறித்து எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போது அவர் இதனை தெளிவுபடுத்தியிருந்தார். நவம்பர் 21ஆம் தேதி பேரணி வெற்றிகரமாக நடத்தப்படும். இது ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம் அல்ல. அடுத்த தேர்தலில் மக்கள் இயல்பாகவே இந்த ஆட்சியினை மாற்றுவார்கள். அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அழுத்தம் கொடுப்பதே இந்த பேரணியின் நோக்கம் என்று அவர் விளக்கியுள்ளார். போதை ஒழிப்பு நடவடிக்கைகள் நல்லது என்றாலும் அதற்கு பின்னால் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மறந்து செயல்படக்கூடாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை ராஜபக்சர்களோடு இணைப்பது முற்றிலும் தவறு என்றும் அவர்களுக்கு இதனோடு தொடர்பு எதுவும் இல்லை என்றும் சரத் வீரசேகர் வலியுறுத்தினார். அந்த தாக்குதல்களுக்கான FBI விசாரணை அறிக்கை இதை தெளிவாக காட்டுவதாகவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சர்வதேச தீவிரவாத செயல் அல்ல என்று அந்த அறிக்கை அடையாளப்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.